வெல்கம் பேக் டு ரெட் கிராக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி ஒரே வரியில் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப சின்ன வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தான் பேசுது. மனிதனோட சுதந்திரம், மனிதன் சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு சூஃபி பேரபிள் மூலமாக ஓஷோ நம்மிடம் என்ன சொல்றார் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. சூஃபி மிஸ்டிக் ஒருவருக்கு ஒரு நபர் அழகான மீன் ஒன்றை பரிசாக கொடுக்கிறார். அந்த மீனை பார்த்ததும் சூஃபி மிஸ்டிக்கிற்கு ஏன் பரிதாப உணர்ச்சி வந்தது? அந்த பரிசை கொண்டு போய் அவர் என்ன செய்தார்? பிறகு இந்த பரிசாக கொடுக்கப்பட்ட மீன் எந்த மாதிரியான சிந்தனைகளை இந்த சூஃபி மிஸ்டிக்கிற்கு கொடுத்தது? அந்த சின்ன மீன் செய்த அலப்பறைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நண்பர்களோட ஒரு சில வார்த்தைகள். இந்த ரெட் கிராக் சேனலுக்கு ஆரம்பத்திலிருந்தே பல நண்பர்கள் ஆதரவும் உற்சாகமும் கொடுத்ததுனால தான் இவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடிந்தது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ புதிதாக பார்க்க ஆரம்பித்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தா இந்த சேனலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வாங்க, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. There is an ancient Sufi parable. ஒரு மனிதர் சூஃபி மிஸ்டிக் ஒருவருக்கு அன்பளிப்பு ஒன்றை கொடுத்தார். ஒரு தங்கத்தால் ஆன குடுவை, ஒரு கோல்டன் பவுல், அதற்குள் ஒரு அழகான மீன். அந்த சூஃபி அந்த அன்பளிப்பை கையில் வாங்கி பார்த்தார். மீனை பார்த்ததும் அவருக்கு அதன் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. காரணம், அந்த மீன் தங்க குடுவைக்குள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நினைத்தார். எனவே அருகில் உள்ள ஏரிக்கு சென்று அந்த மீனை ஏரிக்குள் தூக்கி எறிந்தார். அவருக்கு அந்த மீனை விடுவித்ததில் அளவில்லாத மகிழ்ச்சி. இப்போது மீனிற்கு இந்த ஏரி முழுவதும் சொந்தம். ஒரு கிரேட் ஃப்ரீடம் அதற்கு கிடைத்துவிட்டது போல் நினைத்தார். இந்த ஏரி முழுவதும் இனி இந்த மீனிற்கு சொந்தம் என்று நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டார். இந்த குடுவை என்னவோ தங்கத்தால் ஆனது என்றாலும் அது மீனிற்கு சிறைதான். பிறகு குடுவையை வைத்து என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தார். எனவே குடுவையையும் ஏரிக்குள் வீசி எறிந்தார். மறுநாள் காலை அந்த மீன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஏரி பக்கம் சென்றார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மீன் அந்த குடுவைக்குள் இருந்தது, குடுவை ஏரிக்குள் இருந்தது. இந்த மீனிற்கு என்னதான் ஆயிற்று? எதற்காக மீன் இந்த குடுவையையே மீண்டும் தேர்ந்தெடுத்தது? இப்போது குடுவை ஏரிக்குள் இருக்கிறது, ஆனால் மீன் ஏரிக்குள் இல்லை. மீண்டும் குடுவைக்குள் நுழைந்து விட்டது. குடுவையில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டது. அதுதான் அதனுடைய வீடு. அந்த சூஃபி சாமியார் தான் அதை சிறை என்று நினைத்தார். ஆனால் மீன் அப்படி நினைக்கவில்லை. ஒருவேளை அந்த மீனிற்கு சுதந்திரத்தை கண்டால் பயமோ என்னவோ? பல மனிதர்களுக்கும் சுதந்திரத்தை கண்டால் பயம். எல்லாவற்றையும் விட சுதந்திரம் என்றால் பயம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சுதந்திரத்தை பற்றி பேசும் மனிதர்கள் சுதந்திரம் உண்மையில் கிடைக்கும் போது அவர்களை பயம் தொற்றிக்கொள்ளும். Because freedom is vast, unmanageable, uncontrollable. உங்களால் அதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. You can't dominate that. Slavery is small. அடிமைத்தனம் உங்களை விட சிறியது. அடிமையாக இருப்பதில் நமக்கு ஒரு சந்தோஷம். அடிமைத்தனத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் பெரிய ஆள். சுதந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் we are nothing, we are nobody. யாருக்குத்தான் நோபடியாக இருக்க பிடிக்கும்? சிறையில் இருந்தாலும் கூட எல்லோருக்கும் சம்படியாக இருக்க வேண்டும். You would love to live in the prison rather than free and nobody. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.